ஹலோ மக்களே, வெல்கம் டு அனதர் இவி மோட்டோ vlog. ஸோ இன்றைக்கி மொட்டை வெயிலில் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்கலான்னு ஒரு ஐடியா. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என் வீடியோவில் ஏதாவது டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே சொல்லுங்கள். ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன் கேமராவில், மைனர் அப்டேட் தான், பட் அது உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு நான் செக் பண்ணுறேன். அதுதான். ஸோ கீழே கமெண்ட்ஸில் வீடியோவில் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நோட் பண்ணிக்கலாம், சொல்லுங்கள். And if there is any improvement that can be done, அதையும் சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி vlog. என்னடா ஹெல்மெட் இல்லாமல் எப்போ vlog பண்ணுற அப்படின்னு உங்களுக்குலாம் கொஷின் வரும். இது வந்து நார்மல் சாதா ஹெல்மெட்டு. அதில் வந்து அந்த ஸ்ட்ராப் மவுண்ட்டை வாங்கி மவுண்ட் பண்ணி vlog பண்ணிகிட்ருக்கேன். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த ஸ்ட்ராப் மவுண்ட் இந்த ஹெல்மெட்டுக்கு ஒழுங்காக செட் ஆகலை. அது நிறையா இஷ்யூஸ் இருக்குது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நிறையா ஃபேஸ் பண்ணுறேன். என்னடா இது டிராஃபிக்கு, இந்த கோவிலில் ஏதோ ஃபங்க்ஷன், ஸோ அதனால இங்கே டிராஃபிக். இப்போ தான் இங்கே ரோடு போட்டாங்க. இந்த ரோடு பார்த்தாலே தெரியும், புது ரோடு நல்லா இருக்குதுல்ல. ஸோ பேக் டு தி பாயிண்ட், ஹெல்மெட் வாங்க போகிறோம். என்ன ஹெல்மெட் வாங்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. நான் வந்து நம்ம மவுண்ட் ரோடு, அது எந்த இடம், 1000 லைட்ஸ், மவுண்ட் ரோடு கிட்டே 1000 லைட்ஸில் ஹெல்மெட் கடையாக நிறையா இருக்கும். அது போகிறப்ப வரப்பெல்லாம் பார்த்துருக்குறேன். நானும் அங்கெல்லாம் போய் ஹெல்மெட் வாங்கினதில்லை. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் பழைய பைக்குக்கு. பட் அதுக்கப்புறம் நான் நேரில் போய்லாம் வாங்கினதில்லை. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பிங் ஃபார் ஹெல்மெட். போய் ஹெல்மெட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வண்டி கலருக்கும் நம்ம டேஸ்ட்டுக்கும் செட் ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு ஹெல்மெட்டை தட்டுறோம், தூக்குறோம், vlogging கண்டினியூ பண்ணுறோம், தாறுமாறு பண்ணுறோம். ஸோ அப்படியே வாங்க ஹெல்மெட் கடை. அதுவும் அங்கே நிறைய ஹெல்மெட் கடை இருக்குங்க. எந்த ஹெல்மெட் கடைக்கு போய் எது சீப்பாக இருக்கும், எந்த ஹெல்மெட் கடையில் பெஸ்ட் ரேட் தருவாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்ட பார்க்குறேன். பட் எனக்கு ஃபுல்லாக காட்ட முடியுமான்னு தெரில. பிகாஸ் கடையில் வீடியோ எடுக்க பெர்மிஷன் தரணும், அந்த மாதிரி நிறையா ஸ்டஃப் இருக்குது. ஸோ பார்ப்போம் நமக்கு செட் ஆகுதான்னு. அதே மாதிரி செட் ஆச்சுன்னா ஹெல்மெட்டை வாங்கிடலாம். எந்த கடையில் வாங்குகிறேன் எல்லா டீட்டெயில்ஸையும் முடிஞ்சால் சொல்கிறேன். கடைக்காரங்க ஒத்துக்கிட்டா, ஸோ ஒத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதையும் சொல்கிறேன். என்ன ப்ரைஸ் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஸோ எவ்ரிதிங் வில் பி ஓப்பன் இன் மை சேனல். நோ ஒளிவு மறைவு. கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் கைஸ். கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட்டு. மோர் அண்ட் மோர் இவி மோட்டோ vlog கண்டென்ட்டுக்கு. அண்ட் இன் தமிழில் நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பார்த்தேன் அல்ட்ரா வைலட் X47 பைக்கை வச்சு நிறைய பேர் மோட்டோ vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி நான் அதை பண்ணுறதால எனக்கு ரெக்கமெண்டேஷனில் அது நிறையா வருதுன்னு நினைக்கிறேன். பட் மெனி பீப்புள் ஆர் டூயிங் இட். ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். பட் யாருக்கும் வந்து இன்னும் பெருசாக சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ரீச்லாம் வரல. ஸோ நம்ம தமிழில் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணுற மாதிரி தெரில. பண்ணால் அவங்களையும் எனக்கு டேக் பண்ணி விடுங்க. நானும் அவங்கள பார்த்து கற்றுக்கிறேன் கொஞ்சம். பிகாஸ் ஐ எம் அ டோட்டல் நூபி. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணேன். அதில் வந்து இந்த பைக்கோட ஒரிஜினல் ஃபுல் ரிவ்யூ அப்படின்னு ஒன்று கேட்டிருந்தீங்க. அது பிளான் பண்ணியிருக்கேன், அடுத்து போடுறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் கேட்குறதெல்லாம், சஜஷனில் கேட்குறதெல்லாம் போடலான்றான் இருக்கேன். அண்ட் ஃபினான்ஷியலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இந்த பைக் வாங்குறதுக்கு அப்படின்னும் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் புக் பண்ணிவிட்டு ரிவ்யூ ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னும் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் ட்ரை பண்ணுறேங்க. ஸோ நான் அப்படியே கடைக்கு போயிட்டு இந்த vlog கண்டினியூ பண்ணுறேன். நிறைய ஹெல்மெட் இருக்குது, ஆனால் எதுவுமே இது இந்த பேட்மேன் எடிஷன் மாதிரி இருக்குது லைட்டாக. அந்த ஆக்ஸாரில் இருக்கு செகண்ட்ல. இதுவும் சேம் ப்ரைஸ் தானோ? ஆமாம், சேம் ப்ரைஸ். இது உங்களுக்கு ஃபாக் எல்லாமே இன்பில்ட் வந்துடும். ஓகே. ஹெல்மெட் எல்லாம் மேலே வச்சுக்கோங்க. ஓகே தான். சரி, நான் பார்த்துட்டு வரேன் ப்ரோ. எது மாதிரி வேறு கடையில்
இல்லை நான் ஜஸ்ட் பார்த்துட்ருக்கேன், எந்த ஹெல்மெட் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்குதோ அந்த ஹெல்மெட்டை வாங்கிக்கலாம். இல்லை இது வேறு பேட்டர்ன் வேணால் வேறு இல்லை பேட் எனக்கு ஐடியாவே இல்லாமல் தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு பிராண்டே எதுவுமே ஐடியா இல்லை. நான் சும்மா இப்போதைக்கு பார்த்துட்டு எது பெட்டராக எனக்கு ஃபீல் ஆகுதோ அதை வாங்கலாம். ஸோ ஹெல்மெட்டு இந்த ஹெல்மெட் ஓகேவாக தான் இருக்குது. இப்போ எனக்கு இதை விட இன்னொரு ஹெல்மெட் பிடிச்சிருக்கு, அது என்னென்னு காட்டுறேன். 4400 இந்த ஹெல்மெட்டு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. அந்த ஹெல்மெட்டும் பார்க்க நல்லா இருக்குது, பட் கிளாஸி ஃபினிஷில் இருக்குது. சிங்கிள் வைசர். மவுண்ட்டும் இதில் மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். ரெண்டு கடையில் 2 ஹெல்மெட் பார்த்துருக்கேன். ஒன்று வந்து 4400, இன்னொன்று வந்து 8800. அப்படியே டபுள் த ரேட்டு. பட் ஆனால் 8800 தான் எனக்கும் பிடிச்சிருக்கு, என் கூட வந்தவங்களுக்கும் அதான் பிடிச்சிருக்கு. ஸோ வாங்க அந்த ஹெல்மெட்டை காட்டுறேன். அதுதான் நான் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் இது தான், சாதா ஸ்டட்ஸில் ஹெல்மெட்டு. பட் வைசர்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ இதனால் புது ஹெல்மெட் வாங்கலான்ற ஒரு ஐடியா. அண்டு இந்த மவுண்ட்டும் இதில் ஒழுங்காக உட்கார மாட்டேங்குது. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, என்னால் விளாக் பண்ணவே முடியல. ஸோ ஹெல்மெட் ஒன்று பார்த்து வச்சுருக்கிறேன். அந்த ஹெல்மெட் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஹெல்மெட்டோட ரேட் வந்து 8850. ஸோ நான் ரேட்டை ஓப்பனாக சொல்லிடுறேன், இதான் ரேட்டு. எனக்காக டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் இல்லை, எனக்கும் அதே 8850 தான் ரேட்டு. கடை பேர் வந்து பவர் ஸ்போர்ட்ஸ். ரேண்டமாக இந்த சைடு வந்தோம், இந்த கடையை பார்த்தோம், உள்ளே போனோம். அவங்க காட்டின ஹெல்மெட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் அந்த ஹெல்மெட்டை வாங்க போகிறோம். ஹெல்மெட் வந்து கோர்டா மோட்டார்ஸோ மோட்டோ ஸ்போர்ட்ஸோ. எனக்கு ஹெல்மெட் பற்றி பெருசாக ஐடியா இல்லைங்க. நான் ஹேண்ட்ஸ் ஆஃப் பிபி எனக்கு, அதனால் அது தெரில. வாங்க அந்த ஹெல்மெட்டை காட்டுறேன். நல்லா இருக்குது, பே பண்ணி வாங்கிட்டு போகலாம். நாங்கள் வேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. திரும்பி கேபேஜ் நல்லா 2 ஸ்டாப் ஸ்ட்ரெச் பண்ணி உங்கள் பேக் ஹெட்டில் வச்சு போடுவோம். ஹெல்மெட் ஓகே. இது டியூயல் வைசரோட. ஸோ இதான் ஹெல்மெட்டு, நல்லாவும் இருக்குது. கோர்டா இந்த பிராண்ட் நான் ஒரு மாடல். ஓகே, இந்த பிராண்ட் நான் கேள்விப்பட்டதே இல்லைண்ணா. இல்லை, நல்ல ஃபெமிலியர் பிராண்டு தான் ப்ரோ இது. அது இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் வைசர் வந்து. ஓகே, இது வந்து இந்த ஹெல்மெட்டோட ஃப்ரீ கவரு. ஸோ இதுதான் நம்ம ஹெல்மெட்டு. ஓகே, பேமெண்ட் டன். ஸோ இதுதான் அப்கிரேடு. இதுலேருந்து இதுக்கு அப்கிரேட் ஆகிருக்கும். இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ வீடியோ சீக்கிரம் போடுறேன். ஸோ பார்க்குறதுக்கே பிக் அப்கிரேட் தான், கலர் மட்டும் தான் சேம். பாய். ஆக்சுவலாக இப்போ இந்த ஹெல்மெட் வந்து வேறு ஹெல்மெட்டாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா நான் வாங்கிட்டு வந்த ஹெல்மெட்டில் டபுள் டி ரிங்கில் ஒரு ரிங் தான் இருந்துச்சு, இன்னொன்று இல்லை. ஸோ அதனால் மாற்றி கொடுத்தாங்க. பட் அவங்ககிட்ட அந்த ஹெல்மெட் ஒன்று தான் இருந்துச்சு, இன்னொன்று ஸ்டாக் இல்லை. ஸோ வேறு ஹெல்மெட் சேம் ப்ரைஸில் இன்னும் நம்ம பைக்குக்கு மேட்சிங்காகவே கிடச்சிச்சு. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் ஃபார் தி குட். ஐ லைக் தி ஹெல்மெட், ஸோ பிரச்சனை இல்லை. Until then, see you next time. Tata, bye bye.